Taste the Daily. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சொந்த ஊர் செல்லும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டெல்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டெல்லி பாபு, கூடுதல் தகவல்கள். நிச்சயமாக அருண், தென் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் சென்னையில் தங்கி தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களும் கல்லூரிகளில் பணிபுரிபவர்களும் அதிக அளவில் உள்ளனர். குறிப்பாக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வார இறுதி நாட்களிலும் பண்டிகை மற்றும் விழா காலங்களிலும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மூலமாக முன்பதிவு செய்தும் சிலர் முன்பதிவு செய்யாமலும் சென்று வருவது வழக்கம். அந்த வகையில் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை மற்றும் வார விடுமுறை என தொடர்ந்து 5 நாட்கள் விடுமுறை என்பதால் கடந்த 4 நாட்களாகவே சென்னையில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பண்டிகை கொண்டாட சென்று கொண்டிருந்தனர். கடந்த 4 நாட்களாக சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி சென்றுள்ளதாக போக்குவரத்து துறை சார்பில் தகவல்களும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக படையெடுத்து வருகின்றனர். இதற்காக சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள பேருந்து முனையத்திற்கு 1000த்திற்கும் மேற்பட்ட பயணிகள் குவிந்துள்ள நிலையில் போதிய அளவு பேருந்துகள் இல்லாததால் பயணிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். குறிப்பாக பிளாட்பார்ம்களில் தவிக்கும் பயணிகள் திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு செல்ல கடலோர மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் 7வது மற்றும் 8வது நடைமேடைகளில் மணிக்கணக்கில் காத்து கிடக்கின்றனர். பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதினாலும் அவர்கள் ஊருக்கு திரும்புவதற்கான பேருந்துகள் நடைமேடைக்கு வராது பொதுமக்களிடையே பெரும் வேதனை ஏற்படுத்தியுள்ளது. பெயர் பலகை இல்லாத அவலமும் பேருந்து நிலையத்தில் நிலவும் குளறுபடிகள் குறித்து பேசிய பயணிகள் நடைமேடைக்கு வரும் பல பேருந்துகளில் ஊர் பெயர் அடங்கிய நேம் போர்டு இருப்பதில்லை. இதனால் வரும் பேருந்துகள் நமது ஊருக்கு தான் செல்கிறதா என்பதை தெரியாமலேயே பேருந்தின் பின்னால் ஓடி சென்று ஓட்டுநரிடம் கேட்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குழந்தைகளுடன் புதியவர்களுடன் வந்திருக்கும் பொதுமக்கள் பேருந்துகளின் பின்னாடி ஓடி செல்வது சிரமமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மதிய நேரத்திலேயே நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் பட்சத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் கூட்டம் இன்னும் அதிகரிக்கும் பொழுது நிலைமை என்னவாகுமோ என்ற அச்சமும் பயணிகளிடையே எழுந்துள்ளது. எப்படியாவது பொங்கலுக்குள் ஊருக்கு செல்வோமா என்ற பயத்திலேயே காத்து கிடக்கின்றனர். அரசு போதிய பேருந்துகளை உடனடியாக இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். அரசு தரப்பில் கூடுதல் சிறப்பு பேருந்துகளை இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டாலும் கள நிலவரம் அதற்கு மாறாக இருப்பதாக புகார்களும் எழுகின்றன. போக்குவரத்து துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்துகளை இயக்கவும் பேருந்துகளின் தெளிவான பெயர் பலகைகளை வைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்க்கவும் இருக்கின்றது. அருண், தகவலுக்கு நன்றி டெல்லி பாபு. தரங்கம்பாடி போகணும். கரெக்டாக 11:30க்கு வந்தேன். இன்னும் வரல, இன்னும் பஸ் வரல. 2 பஸ் தான் இருந்துச்சு, வேளாங்கண்ணி பஸ்ஸு. அது 2மே ஃபுல்லாகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு வரும்னு இப்போ சொல்லி இப்போ 2 ஹவர் ஆகிடுச்சு. இன்னும் பஸ்ஸு வரல. இன்னும் எப்போ வரப்போகுது, நாங்கள் எப்போ வீட்டுக்கு போகிறது, நாளைக்கு எப்படி போய் ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுன்னு தெரியல. நாங்கள் கேட்டோம், வரும், நிறைய பஸ் விட்ருக்காங்க, வருமா, வெயிட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் சொல்லியிருக்காங்க தான் எக்ஸ்ட்ரா பஸ் விட்ருக்காங்க, 600 பஸ் விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் விட்ட மாதிரி ஒன்றும் தெரியலையே. இல்லைன்னா ஏன் இவ்வளோ மக்கள் வந்து வெயிட் பண்ணுறாங்க? இப்போ விழுப்புரத்துக்கு நிறைய பஸ் இருக்குது. நான் வந்ததுலேருந்து இப்போ 20 பஸ்ஸு போயிட்டு விழுப்புரத்துக்கு. இன்னும் காரைக்கால், நாகப்பட்டினம் அப்படி உட்காந்துருக்கோம். 2 ஹவர் உட்காந்துருக்கோம், இன்னும் பஸ்ஸே வரல. நாங்கள் எப்போ போகிறது? அந்த டைமில் வீட்டுக்கு போய் எப்போ வீட்டுக்கு போகிறது?